बोलो नारायण जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठला लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला 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 विठ्ठला जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद जय बोल सद्गुरु महाराज की जय प्रेमकं सद्गुरुं भजे ஒவ்வொரு கிரந்தத்தை நம்ம படிக்கும் பொழுது இந்த கிரந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாகவதம் படிக்கிறோம் அல்லது ராமாயணம் படிக்கிறோம் அல்லது எந்த புஸ்தகம் படித்தாலுமே இந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதையும் சொல்லியிருக்கு இதையும் சொல்லியிருக்கு என்ன பலது சொல்லியிருக்கோம். அதனுடைய எய்ம் என்ன, இந்த கிரந்தத்தினுடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ பாகவதத்தினுடைய லட்சியம் அது என்ன சொல்ல வந்ததுன்னு கேட்டோம்னா, இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம். இந்த வார்த்தை ரெண்டு இடத்துல வருது. முதல்ல பிரதம ஸ்கந்தத்தில் வரும்பொழுது இதம் பாகவதம் நாம புராணம், பாகவதம் என்ற பெயருடைய புராணம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது ஸ்கந்தத்தில் சொல்லும் பொழுது இதம் பாகவதம் நாம புராணம் அப்படி சேர்த்து வியாக்கியானம் பண்ணிட்டா. ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் பொழுது பாகவதம் என்ற பெயருடைய புராணம் பண்ணாம இதம் பாகவதம் நாம புராணம், இது நாமைக பிரதானம் அப்படின்னு வியாக்கியானத்தை எழுதியிருக்கார். பகவன் நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய புராணம். அதுக்கு என்ன பிரமாணம்னா, ஒரு அதுக்கு லிங்கம் தாத்பரியம், இதுதான் இதனுடைய தாத்பரியம்ங்கிறத 6 விஷயத்தினால தெரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. உபக்ரமோபசம்ஹாரோ அபியாசோ பூர்வதாபலம் ததா அர்த்தவாதோபபத்தி ச லிங்கம் தாத்பர்ய நிர்ணயே. உபக்ரமோபசம்ஹாரோ, இந்த கிரந்தம் எப்படி ஆரம்பிக்கிறது, பாகவதம் எப்படி ஆரம்பிக்கிறது? முதல் ஸ்கந்தத்தில் முதல்ல எந்த கதையை சொல்கிறாங்கன்னா 14வது ஸ்லோகம் நினைக்கிறேன். ஆபன்ன சம்ஸ்ருதிம் கோராம் என்னாம விவசோ கிருணன்னு தத சத்யோ விமுச்யேத யத் விபேதி ஸ்வயம் பயம். அஜாமில உபாக்கியானத்தை இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுருக்கமாக. ஆபன்னா சம்ஸ்ருதிம் கோராம், கோரமான ஆபத்தை அடைஞ்சவன் என்னாம விவசோ கிருணன்னு, எந்த பகவான் நாமத்தை விவசனா அவன் ஸ்வவசனா சொல்ற, ஏதோ பையனை கூப்பிட்ற யாரத்துல விவசோ கிருணன்னு அப்படி தெரியாம நாராயணா சொன்னதுக்கே தத சத்யோ விமுச்யேத, உடனே தூண்டிக்கிட்ட மோட்சம். இந்த நிலவரத்தை என்ன பாகுபட்டா பாவம், அஷ்டாங்க யோகம் மன்னி மான்குட்டியா பிறந்து துள்ளி குதிச்சு மறுபடியும் போய் திரும்பி பக்தி மானாக ஆகி அப்புறம் ஒரு வழியா 3 ஜென்மாவில் ஏறினான். இந்த அஜாமிலன் அவ்வளோ யோகம்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அவன் என்ன பண்ணினான்னா, அவரோட ரொம்ப மோசமா இருந்தான். அவரோட ரொம்ப மோசமா இருந்து ஒரே ஜென்மாவில் பகவான் அடைஞ்சிட்டான். ஏண்டான்னா அது நாம மகிமை. தத சத்யோ விமுச்யேத. ஏன் அஜாமிலிட்ட யமன் வரலையானா, எத் விபேதி ஸ்வயம் பயம், எல்லாரையும் பயமுறுத்துற அந்த யமனே அந்த பகவானுக்கு பயந்து ஓடி இருக்கான். மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி வேதம் சொல்றது. இப்போ அஜாமில உபாக்கியானத்தில் மனசை வச்சுட்டு தான் பாகவதம் முதல் அத்தியாயத்தில் இதை சொல்கிறார். ஆரம்பம் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறார், கடைசியில் முடிக்கும்போது என்ன சொல்கிறார்? நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணா தம் நமாமி ஹரிம் பரம்.
முதல்ல உபக்கிரமம், அடுத்து உபசம்ஹாரம். முடிக்கும்போது என்ன சொல்றான்னா, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். உன்னுடைய எல்லா பாவமும் நீங்கிடும், எல்லா பிராரப்தங்களும் நீங்கிடும். அழகா ஆண்டா சொல்றார், போய விளையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய். சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம்னு 3 விதமா நமக்கு இருக்கு பாவங்கள்லாம். சஞ்சிதம் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கோம், ஆகாமி இன்னும் சேர்த்து வச்சதுல முதல்ல கொஞ்சம் எடுத்து இப்போ சஞ்சிதம் எடுத்து வச்சது ஏற்கனவே இருக்கு. ஆகாமி வரப்போறது எடுத்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறதுமே அதுதான் பிராரப்தங்கள் இருக்கு. இது 3 அனுபவிச்சுட்டு இருக்கோம். பிராரப்தத்தை அவ அனுபவிச்சு தான் தீர்க்கணும்னு சட்டம். ஞானாத்மி சர்வகர்மாணி பஸ்மதாத் குருதேர்ஜுனா, ஞானம் எல்லா கர்மாவையும் நாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வினா பிராரப்தம் அப்படின்னா எல்லா ஆதிசேகரோ மத்வாச்சாரியோ ராமானுஜாச்சாரியோ பிராரப்தம் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். எப்படி பெட்டியில் இருக்கிற அம்பு மாதிரி, அம்பரா தூணில தொடுத்து விடக்கூடிய ரெடியா வச்ச பானம் மாதிரி ஆகாமி, தொடுத்து விட்ட அம்பை எப்படி நிறுத்த முடியாதோ அதுதான் பிராரப்தம். அதை அனுபவிக்கணும் தான். ஆனா இங்க என்ன ஆயிட்டு, பாகவதம் சொல்றது, நீ பகவன் நாமத்தை சொல்லிட்டே இருந்தான்னா பிராரப்தமும் மாறிடும் அப்படின்னா. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசவனஹ தன்னமாமி ஹரிம் பரம். இது ஆரம்பம் நாமகீர்த்தன மகிமை, முடியும் போதும் நாமகீர்த்தன மகிமை. அப்புறம் அபியாசம். அபியாசம்னா திருப்பி பாகவதத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமஸ்கந்தத்துலேருந்து பார்த்தோம்னா பிரதமஸ்கந்தத்தில் ஒரு ஸ்லோகத்தை நம்ம சொல்லிட்டோம். திடீய ஸ்கந்தத்தில் நாமகீர்த்தனம் பண்ணினவால ஆசிரிச்சாலே போருங்கிறார். கிராத 3 வழியை சொன்னார். ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம்னு. விசக்ஷணா எத் சரணோபசாதனாத்து ஞான யோகத்தையும், எத்கீர்த்தனம் எத் ஸ்மரணம்னு பக்தி யோகத்தையும், தபஸ்வினோ தானபரா என்று கர்மயோகத்தையும் சொன்னான். எதுவுமே வரலை, அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒன்றும் வரட்டாலும் பரவாயில்ல, நாமகீர்த்தனம் பண்றவா கால குடிச்சா போதும். கிராத குணாந்திர புலிந்த புல்கசா ஆமீரகங்காயவனா கதாதயா ஏ பாபாய ரூபாஸ்ரயாஸ்ரயாஹ சுச்சந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நமஹ. 2வது ஸ்கந்தத்தையும் நாமகீர்த்தன நகரியை எடுத்து சொல்றா. இது ஒன்று சாமியில் தான் சொல்றேன், நிறைய இருக்கு. 3வது ஸ்கந்தத்திலையும் முடிக்கும் பொழுது என்னாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாத் யத் பிரக்வனாத் யத் ஸ்மரணாத் விக்வஜித் ஸ்வாதோபி சத்ய சவனாய கல்பதே குதப் புனஸ்தே பகவன்னு தரிசனாத். தேவகூதி அம்மா வாயால சொல்றா. கபில பகவான் நாமகீர்த்தனத்தில் சொல்லலன்னு இல்லை, அதை பிரதானமாக சொல்ற. ஆத்தியாத்மிகானு ஸ்ரவணாத் நாம சங்கீர்த்தனாச்ச மே, என்னுடைய நாமசீங்கிரத்தையும் பண்ணுங்கிற சொன்னார். உடனே அதான் தேவகூதி அம்மா பார்த்தா, அது சக்காரத்தினால நாம சங்கீர்த்தனாச்சமே சொல்ல வேண்டாம், நாமகீர்த்தனம் தான் பிரதானம்னு தேவகூதி அம்மா அதை தீர்மானம் பண்றா. எந்த பகவானுடைய நாமகீர்த்தனத்தை சிரவணம் பண்ணினாலே போகும். என்னாமதேய சிரவண அணுகீர்த்தனாது, பாடும்போது நீங்களாம் கூட பாடுறது, கூட பாடினாலும் போகும். யத் பிரக்வனாது யத் ஸ்மரணாது விக்வஜித். மகாபாவி நாய சமைச்சு திங்கிறவனா இருந்தாலும் கூட பகவன் நாம சொல்லிட்டான்னா சோமயாகம் பண்ண ஞானிக்கு துல்லியம். அவன் அப்பேற்பட்ட சவனாய கல்பதே, அந்த அளவுக்கு அவன் பெருமையை, சோமயாகம் பண்ணின சோமயாதிக்கு துல்லியமா ஆயிடுவான் என்று சொல்றான். பிரமாண சரித்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. சோமயாகம் பண்ணினா கூட கடைசியிலே என்னன்னா, அந்த நாய சமைச்சு சாப்பிடக்கூடிய சாதாரண ஒரு சண்டாரனுடைய கருணையினால கரையினான்னு சரித்திரம்லாம். திருக்குறுங்குடி என்கிற திவ்ய தேசத்துல நம்பாடுவான்னு ஒரு பக்தர், சாதாரண ஜாதியில் உள்ளவர் தான். அவர் டெய்லி பகவான் நாம பாடுவார். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே.
கோபால ஹரே கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே. டெய்லி பாடிட்டு ஒரு நாளைக்கு குருவாயூர் ஏகாதசி வந்தது. அதுக்கு கைசிக ஏகாதசி பேரு. இந்த ஊர்லாம் குருவாயூர் ஏகாதசி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த திருவிழாமல ஏகாதசி, அப்புறம் திருப்படையார் ஏகாதசி, குருவாயூர் ஏகாதசி. இந்த இடத்துல அந்தந்த க்ஷேத்திரத்தை பிரதானமாக வச்சுட்டு ஏகாதசி கொண்டாடுவா. குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு இந்த அம்பாளுவான் என்ன பண்ணினா, போகிற வழியில் ஒரு பிரம்மரட்சஸ் வழியை ஒரு ஆலத்தில் அதை இவரை பிடிச்சிருக்கு. உன்னை சாப்பிட போகிறேன் சொன்னால், நான் பகவான் நான் பாட போகிறேன், நியமமாக வச்சுட்டு இருக்கேன், நான் போய் பாடிட்டு வந்துவிடுறேன் திருப்பி. எவனாவது திரும்பி வருவானா? அவனுக்காக உயிர்னா முக்கியம். உடனே ஒரு சபதம் பண்ணினான், என்னென்ன பாவங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் பண்ணி நான் திரும்பி வரலைன்னா இந்த பாவங்கள்லாம் என்னை வந்து அடையட்டும்னு அந்த பிரம்மரட்சம் படிச்சது. ரொம்ப படித்து யாகம் பண்ணும்போது நான் மிஸ்டேக் பண்ணினவா என்ன ஆகிடுவா, பிரம்மரட்சஸாக போயிடுவான். அதனால் படித்த பிரம்மரட்சஸாக இருக்கிறதுனால அது சரின்னு விட்டுடுச்சு. இவர் போய் பகவானை குறித்து பாடினார். திரும்பி வரும்போது ஒரு வைஷ்ணவ பையன் திருமணிட்டு மாலையெல்லாம் போட்டு, நீ எந்த பக்கமாக போகிறேன், இந்த வழியாக போகிறேன், அந்த பக்கம் போகாத, அந்த பிரம்மரட்சம் உன்னை காத்துருக்கு, அதை உன்னை பிடிச்சி தின்னணும், நான் அதை பேசிட்டு தான் வந்து திரும்பி வரேன்னு உடனே இவர் சொல்லி பார்க்குறாரு. அங்கே அப்படி போகாத, திருப்பி நிறைய நாமதெல்லாம் பண்ண வேண்டாமா, இல்லை சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது, போகிறேன். அந்த பையன் 2 பேருக்கும் க்ஷேமம் வரட்டும்னா, ஏன்னா திருக்குறுங்குடி நம்பி, அந்த திருக்குறுங்குடி க்ஷேத்திரமாக என்ன திருக்குறுங்குடி நம்பி 2 பேருக்கும் அனுகிரகம் கிடைக்கட்டும்ட்டா. திரும்பி வந்தோடனே இந்த பிரம்மரட்சஸ் சொன்னது அதனுடைய மனசு மாறிடுச்சு. நீ டெய்லி பகவானை பாடுறேப்பா, அந்த பகவன் நாமத்துடைய பலனை, அந்த பாடின பலனை எனக்கு கொடு, நான் நல்லகதி அடையிறேன். நான் உனக்காக பாடினேன், நான் பகவானுக்கு தான் பாடினேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, பகவன் நாமத்தில் நிறைய நாமம் சொல்லியிருப்பியே, ஏதாவது ஒரு நாமத்தினுடைய பலனையாக கூட, ஒரு கீர்த்தனத்துக்கு பலன் கொடு, அது முடியாது. ஒரு நாமத்துடைய பலன், அதுவும் முடியாது. பல ராகத்தில் பாடிருக்கையே ஏதாவது ஒரு ராகத்தினுடைய பலனையாக கூட. காலப்புற பாடுற ராகம், பூபாலம், பிலஹரி, இப்படி பல ராகங்கள் இருக்கு. அதில் கைசீகம்னு ஒரு ராகம், அது ஒரு சுமாரான ராகம் வருது. இந்த கைசிக ராக பலனையை கொடுக்குறியான்னு கேட்க, சரி கொடுக்குறேன்னா, கைசிக ராக பலனை கொடுத்ததுனால தான் இதுக்கு கைசிக ஏகாதசின்னு இருக்கு. இப்போ என்னன்னா, பகவன் நாமம் இல்லை, பகவன் நாமத்தை எந்த ராகத்தில் பாடினாலோ அந்த ராக பலனை கொடுத்த உடனேயே அந்த பிரம்மரட்சத்துக்கு சாபம் நீங்கி அது சத்திரியை அடைஞ்சிருச்சு. ஒரு சாதாரண ஒரு சண்டாரனா இருக்கிறவருடைய ஒருத்தருடைய பக்தருடைய அனுகிரகத்தினால பிரம்மரட்சத்துக்கு போகணும். ஸ்வாதோபி சத்ய சவனாய கல்பரே புதப் புனஸ்தே பகவன்னு தர்சனாத் அகோபதஸ்வவசோதோ கரீயான் யஜ்ஜிஹ்வாங்கே வர்த்ததே நாம துப்யம் தே புஸ்தபஸ்தே யுகுபுஸ் சஸ்னுராயாः பிரம்மாணோ சுன்னாம கிணந்தி ஏதே. பகவன் நாம யார் சொன்னாலும் அவருக்கு தேபு தபா, தபஸ் பண்ணின பலன், ஜுகு யாகம் பண்ணின பலன், சஸ்னு தீர்த்த யாத்திரை பண்ணின பலன், இப்படிலாம் கிடைக்கும் தான். ஆனால் இதுக்கு வியாக்கியானம் பண்ண போதேந்திர சுவாமிகள் என்ன பண்றார், பகவான் நாம சொன்னா இதெல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை. போன ஜென்மாவில் யார் யாகம், ஹோமம், அதே மாதிரி தீர்த்த யாத்திரை, வேதபாரங்கள்லாம் பண்ணினானோ அவனுக்கு தான் இந்த ஜென்மாவன் ஹரே நமஹா நாம கீர்த்தனம் சொல்ல தோணும் சொல்றான். இப்படி திருதிய ஸ்கந்தத்தில் நாம மகிமை, சதுர்த்த ஸ்கந்தத்தில் பல இடத்துல சொல்றார். முக்கியமா துருவச்சரித்திரத்தை சொல்றார். ஔத்தான பாதே பகவான் தவ சாங்கதன்வா சாங்கதன்வா தேவா க்ஷிணோது அவனதாப்திகரோ விபட்சாம் யன்னாமதேயம் அவிதாய நிசம்யசாத்தாம். அந்த 4வது ஸ்கந்தத்தில் சொல்றார். ஔத்தான பாதைன்னு கூப்பிட்டு இந்த யக்ஷர்கள்லாம் மாயா பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்போ துருவன் சிரமப்படுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ரிஷிகள், சப்த ரிஷிகள்லாம் வந்து சொன்னார்கள், ஔத்தான பாதே உனக்கு கூட யார் இருக்கா, சாங்கதரணி பெருமாள் பக்கத்தில், அந்த சாங்கத்தை தாண்டி யாரும் வர முடியுமா? பகவான் தவ சாங்கதன்வா தேவா க்ஷிணோது அவனத ஆர்த்திகரோ விபட்சாமு. நமஸ்காரம் பண்ற எல்லாருடைய கஷ்டத்தை நீக்கிறதாச்சு அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும். என்னாமதேயம் அவிதாய நிசம்யசாத்தா லோகோ அஞ்சசாத்தரதி துஸ்தரம். தாண்ட முடியாத மரண பயத்தையும் தாண்டிடலாமே. இதெல்லாம் இந்த யக்ஷர்கள் அடிக்கிறதுலாம் ஈஸி.
அப்படின்னு அவ நாமமகினியை சொல்றாங்க சதுர்த்த ஸ்கந்தத்தில். அப்புறம் பஞ்சம ஸ்கந்தத்திலையும் நைவம் வித புருஷகார உருக்கிரமஸ்ய பும்சாம் பதங்கிரி ரஜசாலித சட்குணாம். முதல் அத்தியாயத்திலே பிரியவிரத உபாக்கியானத்திலேயே நாமமகினியை எடுத்து சொல்றார். பிரியவிரத உபாக்கியானத்தில் சித்திரம் விதூர விகத சகதாதீய என் நாமதேய மதுநாசகாதி பந்தம். எந்த பகவானுடைய நாமத்தை சொன்னா எல்லா பந்தமும் விட்டு விடுவோம் என்று அங்கேயும் சொல்றார். அப்புறம் 3வது அத்தியாயத்திலையும் எப்பொழுதும் எங்கள் வாயில பகவன் நாமம் வரணும்னு ஒரு பிரார்த்தனை. 5வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 12வது அத்தியாயம் ஞாபகம் வச்சுக்கோ. டெய்லி குருவாயூரப்பட்ட இதுதான் பிரார்த்தனை பண்ணணும். அத கதங்கி ஸ்கலன சுப்பதன ஜெம்பன துரவஸ்தானாதிஷு விபசானாம் நஸ்மரணாய ஜ்வரவர்ணதசாயாமபி சகல கஸ்மல நிரசனானி தவ புனருத நாமதேயானி வசன கோச்சராணி பவந்து. எப்பொழுதும் எங்கள் வாக்கில் பகவன் நாமம் வந்துட்டே இருக்கட்டும்னு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது பாகவதத்தில். அப்படி எப்பொழுதும் பகவன் நாமம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணுற சொல்ல தெரிஞ்சது பாகவதம். அப்புறம் சங்கிருஷ்ண பகவானை சொல்லி முடிக்கும் பொழுது பஞ்சமஸ்கந்தம் 25வது அத்தியாயத்திலையும் நாமகீர்த்தன மகிமையோடு தான் சொல்லி முடிக்கிறார். என்னாமஸ்ருத மனு கீர்த்தயே தஸ்மாதாப்தோ வா யதி பதித பிரலம்பனாத்வா அந்தியம் கஸ்ஸபதிந்தாமசேஷவன்யம் கம்சேஷா பகவத ஆசிரியை மூச்சும். அந்த பகவானுடைய நாமத்தை கேட்டாலே போதும், கூட வாங்கினாலே போதும், அவனுடைய பாவங்கள்லாம் நீங்கும் என்று அங்க 5வது ஸ்கந்தம் கடைசியிலையும் சொல்றார். அப்புறம் 6வது ஸ்கந்தம் சித்திரகை உபாகரணத்திலையும் இதெல்லாம் அபியாசம்னு இருக்குது. நான் இந்த அபியாசத்தை சொன்னேன்னா உங்களுக்கும் ஒரு அபியாசமா இருக்கும், எனக்கே ஒரு அபியாசமா இருக்கும். நகி பகவன் நகடிதனிடம் தொத்தரிசனாம் அகில பாபட்சயா என்னாம சகத் சவனாத்து. இங்கே கீர்த்தனம் பண்ணும் கூட சொல்ல, எந்த பகவன் நாமத்தை ஒரு தடவை கேட்டாலே போகிறார். என்னாம் சகத் சவனாத்து உட்க சகோபி விமுச்சதே சம்சாராத்து. ஒரு மகாபாபியா இருந்தா கூட, ஒரு தாழ்ந்த ஜாதியில பிறந்தவனா இருந்தா கூட, அவன் கூட இந்த பகவன் நாமத்தை கேட்டானா நல்லதையே அடைவான் என்று 6வது ஸ்கந்தம். 7வது ஸ்கந்தத்துல நாமகீர்த்தனத்தை சொன்னாலே போதும். முகுஸ்வசன் பக்தி ஹரே ஜெகத்பதே நாராயணாயினி ஆத்மமதிர் ஜகத்ரவா. லஜ்ஜையை விட்டு யார் பகவன் நாமத்தை சொல்றானோ ததா புமான் முக்த சமஸ்த பந்தனா. அப்படியே அவனுடைய எல்லா பந்தங்களும் விட்டுவிடும். எத்தத் பாவ பாவான் கிருதாசயா கிருதி. 7வது ஸ்கந்தத்தையும் நாமகீர்த்தன மகிமையை சொல்றார். 8வது ஸ்கந்தத்துல கடைசியில இந்த வாமனர் வந்த உடனேயே யாகம் பாதியில் இருக்கிறதே பூர்த்தி பண்ணி வைத்தார் வாமன பகவான். யார்? அந்த சுக்கராச்சாரியர்கிட்ட. அந்த சுக்கராச்சாரியர் சொன்னார், உன் நாமத்தை சொன்னாலே எல்லாம் பூர்த்தி ஆகிடும், நீயே வந்தாச்சு, இன்னும் என்ன பாக்கி பண்றது இருக்குன்றார். மந்திரதா தந்திரத சித்திரம் தேச கால அர்க வஸ்துதா சர்வம் கரோதி நிச்சித்திரம் நாம சங்கீர்த்தனம் தவ. எந்த கர்மா பண்ணினாலும் அதுக்கு லோகம் வரும். மந்திர லோகம், தந்திர லோகம், கிரியா லோகம். 1000 ஓட்ட உள்ள ஒரு ஓடத்தை வச்சுங்க கரையிற முடியுமா? அது மாதிரி கருவிகி நாம நோனிகி பேருக்கு மாத்திரம் தான் ஓடம், அதுவும் கரையிற முடியாது. இந்த ஓட்ட உள்ள ஓட்டையை அடைச்சிட்டு ஓட்டணும். அதை ஓட்டையை அடைக்கிறதுனா அதுதான் பகவன் நாமம். அது ஓட்டையை அடைச்சி விட்டுரும். அதனால மந்திரதா தந்திரதா சித்தம். சில யாகத்தெல்லாம் பிராயசித்தா ஹோமம்னு ஒன்று வச்சிருப்பா. ஏன்னா தப்புலாம் பண்ண அதுக்கு சரியா போகணும். அந்த தப்புலாம் சரியா போகணும் பண்ற மந்திரத்தையும் தப்பா சொன்னா என்ன பண்ணுறோம்? அதுக்காக கடைசியில எல்லாம் பிராயசித்தான் விசேஷானே தவ கர்மாத்மகானி யானி தேசாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். நீ சொன்ன பிராயசித்துலையும் தப்பு தான் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கும் சேர்த்தான் கிருஷ்ணா சொல்ல வரும். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. கை தட்டிலே பஜனை பண்ணுவோம். தூக்கம் வராது. விஷயம்னா கை தட்டிலே பஜனை பண்ணினோம்னா நம்மளோட கையில் உள்ள கெட்ட ரயிலாம் மாறிடும். ஆயுஷ் ரேகை கம்மியாக இருக்கிறவாளுக்கு எக்ஸ்பிரஸ் ரயிலாம் மாறிடும். தனரேகை கம்மியாக இருக்கிறவாளுக்கு அது நல்லா ஜாஸ்தியாகும். படிப்பு இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பு வரும்.
அது மாத்திரம் இல்லை, கை தட்டும் பொழுது கை தட்டினா அப்படி மரத்தில் உள்ள பட்சிகள்லாம் பறக்கணும். அப்படி கை தட்டின்னு பகவான் நாம சொன்னோம்னா நம்ம பாவங்கள்லாம் பறந்து போயிடும். எங்கே போகணும்னா கை தட்டாத வந்து போயிடும். கிருஷ்ணா அந்த பிராயசித்தத்துக்கும் என்ன கதினா கிருஷ்ண கிருஷ்ணான்னு ஒன்றுதான். வந்ததா நாம சங்கீர்த்தனம் தவ என்று 8வது ஸ்கந்தத்திலையும் சொன்னார். 9வது ஸ்கந்தத்திலையும் அழகாக சொல்றார். என்னாம ஸ்ருதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலா. அம்பரீஷ உபாக்கியானத்தில் துர்வாசர் வாயால் சொல்றார். என்னாம ஸ்ருதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலா. எந்த பகவானுடைய நாமத்தை கேட்டாலே போதும். இது நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அதனால யாரும் சொல்றதே இல்லை. கேட்டாலே போதும் சொல்லிட்டு என்னாம ஸ்ருதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலா தஸ்ய தீர்த்தவக்கியம் வா தாசானாம் அவசிஷ்யதே. இந்த துர்வாசர் வாயால நாமகீர்த்தன மகிமையை சொல்றார். அப்புறம் 10வது ஸ்கந்தத்தில் என்னாமகன்னன் அகிலான் ஸ்ரோது ஆத்மானமேவச்ச சத்ய புனாதி கிம்பூயா தஸ்ய ஸ்பிருஷ்ட பதாகிதே. சுதர்சனன் ஒரு வித்யாதரன் இருந்தான். அவன் அங்கிரச மகர்ஷியை பார்த்து பரிகாசம் பண்ண அவர் பாம்பா போன சொல்லிவிட்டார். மலைப்பாம்பா போகணும். மலைப்பாம்பா இருந்து நந்தகோபுரம் முழுகிட்டான். அப்போ கிருஷ்ணன் அந்த நந்தகோபுர பாதி முழுகின டயத்தில் எல்லாரும் அடிக்கிறார் அந்த பாம்பை. அது சாட்ட மாட்டேங்குது. நந்தகோபுரம் கால் முழுக்க மாட்டிருக்கு, அது கூட தெரிய வேண்டாமோ. அவர் கிருஷ்ணா கிருஷ்ணா கூப்பிட்டார். சதுக்ரோஷ அகிலாங்கிரஸ்தா கிருஷ்ணா கிருஷ்ணா மகானயம் சர்வோமாம் கிரசதேதாத பிரபன்னம் பரிமோச்சைய. நான் பிரபத்தி பண்ணுறேன், என்னை காப்பாற்றுன்னு சொல்ல கிருஷ்ணன் காலால் அப்படி தொட்டான் அந்த பாம்பு. உடனே பாம்பு மாறி வித்யாதரன் ஆகிட்டான். அப்போ சொல்கிறான், கிருஷ்ணா உன் நாமத்தை சொன்னாலே கரையேறுவாரே, உன் காலாலே நான் விட்டியே, நான் என்ன பாக்கியம் பண்ணினேன் என்று அந்த வித்யாதரன் சொல்கிறான். இதுமாதிரி 11வது ஸ்கந்தத்திலையும் நாமகீர்த்தன மகிமையை சொல்கிறார். அந்த நாமகீர்த்தன மணினாலே அவன் ஞானத்தை அடைஞ்சிருவான்
ஏன்னா எப்படி அஷ்டாங்க யோகம்னு சொல்லியிருக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி. இது 8 படி போடுறத 4 படியில் போடலாம்ட்டார். முதல்ல என்னன்னா நாம கீர்த்தனம், அப்புறம் நாம ஜபம், அப்புறம் நாம ஸ்மரணம், நாம சமாதின்னு அது ஷார்ட்கட்டில் போயிடலாம்னு உதயகிறார் சொல்கிறார். ஏகாஸ்கந்தத்தையும் நாம கீர்த்தன மகிமையை கவிங்கிற யோகீஸ்வரர் மூலமாக வர்ணிக்கிறார். துவாதச ஸ்கந்தத்தையும் நாம கீர்த்தன மகிமை. இப்படி அபியாசங்கள் திருப்பி திருப்பி இங்கே பாகவத்தில் எத்தனை தடவை நாம கீர்த்தன மகிமையை சொல்கிறார்கள் அபியாசம். அப்புறம் அபூர்வதா என்னன்னா ஞானத்துக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம், நீ நாம கீர்த்தனம் பண்ணினாலே ஞானத்தை அடைந்துடலாம் என்று இது ஒரு புதிய விஷயம். நான் ஞானத்தை அடைஞ்சதுக்கு எல்லாமோ பழைய விஷயத்தை கஷ்டப்பட்டு பெற வேண்டிய ஞானத்தை ஈஸியாக அடைஞ்சதுலான ஒரு அபூர்வத்தை இங்கே சொல்கிறார். அபியாசோ பூர்வதா ததா. அப்புறம் அர்த்தவாதம்னா ஒரு கதை. இதை ஏன்னா வேதத்திலே அர்த்தவாத மந்திரம் இருக்கு. வாயு பகவானை குறித்து ஒரு மந்திரம் இருக்கு. இந்த யாகத்தை அப்படின்னா உனக்கு சீக்கிரம் பலன் கிடைக்குங்கிறார். வாயுவை சேபிஷ்டா தேவதா. ஏன்னா வாயு ஒன்று வேகமாக போகிற தேவதை, அவரை குறித்து யார் பண்ணால் பலனும் பட்டுன்னு வேகமாக வரும் அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறது. இப்போ நம்ம பாகவத்திலே நாராயண கவசம் ஜபம் பண்ணினா என்ன கிடைக்கும்னா ஒரு கதை சொல்கிறார். கௌசிகனுங்கிற பிராமணன் தபஸ் பண்ணி இந்த நாராயண கவசத்தை ஜபம் பண்ணி அவர் பகவானை அடைஞ்சிட்டார். மறுபூமியில் அவருடைய எலும்பு அப்படியே கிடக்கு. அந்த வழியாக சித்திரரசனுங்கிற கந்தரன் விமானம் வழியாக போகும்போது விமானம் கவுந்துருச்சு. உடனே அங்கே இருக்கிற வாழக்கிளிய ரிஷிகள் சொன்னார்கள், அப்பா நீ நாராயண கவசம் ஜபம் பண்ணாருடைய எலும்பு கூட இருக்கு, அதை அவமரியாதை பண்ணி நீ தாண்டி போடுறதாலாம் விமானம் கவுந்துருச்சு. அது தேவர்களாக இருந்தாலும் விமானம் கவுந்தாலும் நடுவில் ஆகாசம் நிற்பா, நம்மலாம் வேற வழியில் அப்படியே மேலே போக வேண்டியதான். ஆனால் விமானம் இன்னைக்கு தான் ஏதோ கவருதுன்னு நினச்சிருந்தோம், அந்த காலத்திலே கொண்டு போகிறேன். விமானம் கவர்ந்துருச்சு. உடனே அந்த வாழக்கிளிய ரிஷிகள் அந்த அஸ்திக்கு சம்ஸ்காரம் பண்ணினா விமானம் கிளம்பும் தான். உடனே அந்த அஸ்தியை எடுத்து போட்டான். பிராசிய பிராச்சி சரஸ்வத்தியாம் ஸ்நாத்வா தாமஸ்வன்வதா. அப்புறம் விமானம் கிளம்பினது. இதுக்கு இந்த கதைனா நாராயண கவசம் ஜபம் பண்ணினவன் உயிரோட இல்லை, அவர் எப்படியோ போயிட்டார். அந்த நாராயண கவசம் ஜபம் பண்ணினுடைய ஒருத்தருடைய எறும்புக்கு கூட எங்கேயோ ஆகாசத்தில் பிறக்கக்கூடிய விமானத்தையே தடுக்கக்கூடிய சக்தி இருந்தா நாராயண கவசம் ஜபம் பண்றவன் உயிரோடு இருந்தால் அவன் பெருமையை சொல்ல முடியுமா? இது ஒரு உதாரணம். ஒரு அர்த்தத்தை காமிக்கிறதுக்காக ஒரு கதை சொல்றதுனால அர்த்தவாதம். அண்ணா சொல்லுவாரு, அர்த்தவாதமே கூட இது வியர்த்தவாதம் இல்லை அப்படின்னா. அதுக்கு அர்த்தவாதத்துக்காக இங்கே அஜாமில உபாக்கியானம் இங்கே ஒன்று சொல்றா. ஏன்னா உபாக்கியானங்கிறதுலேருந்து பிரதான ஆக்கியானம் என்ன அர்த்தம்? பிரதான ஆக்கியானம் சிருஷ்டி விஷயம்தான். ஆக்கியானம் உபாக்கியானமே தவிர விஷயம் பிரதான விஷயம். அதனால இது அபூர்வதா. அப்புறம் அர்த்தவாதம். உபபத்தினா அது யுக்தியுக்தமாக தீர்மானம் பண்ணுறாரு. இங்கே எப்படி யதா அகதம் வீரியத்தமம். ரொம்ப ஒரு வயிற்று வலியில் கஷ்டப்படுறவனுக்கு அந்த மருந்தை சாப்பிட்டா அந்த வயிற்று வலி எப்படி சரியாகிறதோ அது மாதிரி இந்த சம்சார வியாதி இருக்கிறவாளுக்கு 3 டேப்லெட்டை வச்சுருக்கா. யாருக்கு சாதாரண வியாதி இருந்தாலுக்கும் அவளுக்கும் 3 டேப்லெட்டு, இந்த சம்சார வியாதி இருக்கிறவாளுக்கும் 3 டேப்லெட். என்னன்னா அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷயாத் நஸ்யந்தி சகலா ரோகாः சத்யம் சத்யம் வதாம்யகம். ஒரே வேலைக்கு இந்த 3 வேலைக்கு 3 டேப்லெட்டையும் போட்டுக்கலாம். இப்போ காலம்புற அச்சுதா டேப்லெட்டு, மத்தியானம் ஆனந்தா டேப்லெட்டு, இப்போ 3 வேலை போட்டுக்கோங்கிறாரு. இப்போ ராத்திரி கோவிந்தா டேப்லெட்டை போட்டுக்கலாம். இது வெறும் கதை இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி மெட்ராஸில் இருக்கா, சரோஜா மாமின்னு, பாகவதம் படிக்கிற மாமி தான். அந்த மாமி சொல்லுவா, அச்சுதா ஆனந்தா கோவிந்தா அந்த டேப்லெட்டை போட்டு அப்படி சாப்பிட்ட மாதிரி நினச்சிருந்தேன்னா நினச்சிக்கிறது இல்லை அப்படின்னா உடனே வயிற்றுலாம் சரியாக கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த நம்பிக்கை வேணும். அப்படி பண்ணினோம்னா அச்சுதானந்த கோவிந்தா. இது எப்படி ஒரு மருந்துனால வியாதி நீங்கிறதோ அது மாதிரி இந்த பகவன் நாமத்தினால சம்சார வியாதி நீங்கும்னு பல உதாரணங்கள் சொல்கிறார். யுக்தியுக்தமாக சொன்னால் தான் சரியாகும். இன்னொரு உதாரணம் இங்கே சொல்கிறார். எப்படி அக்னி கட்டையெல்லாம் பஸ்மமாக்கிறதோ அதே மாதிரி இந்த பகவன் நாமம் நம்முடைய பாவத்தெல்லாம் நீக்கிடும் என்று உதாரணத்தோடு தான் இங்கே விஷ்ணு தூதாலே தீர்மானம் பண்ணுறார். அஜ்ஞானாதபாஜ்ஞானாம் உத்தம ஸ்லோக நாமேத் சங்கீர்த்திதமகம் பும்சோ தகே தேஜோ யதா அனலஹா.
தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் எப்படி அக்னி சொல்கிறதோ அதில் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் பகவன் நாமம் உன்னுடைய பாபத்தை நீக்கிடும் என்று சொல்லி அதான் ஒரு உபாக்கியானம். கதை எல்லாரும் தெரியும், அதை சுருக்கமாக சொல்லுவோம். கான்யபுஜே விஜர்கஸ்தித்தாசி பதிரஜாமிலகா. பஞ்சமஸ்கந்தத்தில் கடைசியில் நரகத்தை வர்ணிச்சார். நரகலோகத்தை அது கூட உடனே வர்ணிக்கல. இந்த நரகலோகத்தை வர்ணிக்கிறது முன்னாடி பாதாளம், அதல வித்தல சுத்தல தலாத்தல ரசாதல மகாதலம் பாதாளம்ங்கிற 7 லோகத்தை வர்ணிச்சார். பூவஸ்வர் மகாஜனஸ்தவஸ்வரத்து மேலே உள்ள ககோலம் பூகோலம் எல்லாத்தையும் வர்ணிச்சா. பாதாள லோகத்தை வர்ணிச்ச பிறகு பரீட்சித்து தான் கேட்கலாம், இந்த நரகம்னு சொல்லிட்டு இருக்காரு, சும்மா பயமுறுத்துறாங்க இல்லை இருக்காவே இருக்கா, கரெக்டாக சொல்லணும். இருக்குப்பா. பூமி அதஸ்தா பூமேகே உபரிஷ்டாச்ச ஜலாத்து. பூமிக்கு கீழையும் தண்ணிக்கு மேலையும் தெற்கு திக்கில் இருக்கு. நீ எப்படி ஒரு கோர்ட்டு வச்சிருக்கோ அது மாதிரி பகவானுடைய கோர்ட்டு தான் நரகலோகம்னு. இந்த பூலோக கோர்ட்டில் சத்தியமேவ ஜெயதேன்னு போர்டை எழுதி வச்சிருக்கானே தவிர சத்தியம் ஒன்றும் ஜெயிக்க மாட்டேங்குது. சத்தியம் ஜெயிக்கும் பட்சத்தில் ஒரு அசட்டு வக்கீலை அழிச்சுன்னு போனாலே போகும். எல்லாரும் நல்ல வக்கீலாக போய் கேட்கலாம். ஏன்னா சத்தியம் ஜெயிக்க மாட்டேங்கிறது. நீதி தேவத கண்ணை கூட கட்டி விட்டுருவா. அது கண்ணை திறந்து பார்த்தாலும் கரெக்டாக சொல்லணும், அதையும் கட்டி விட்டுறாங்க. அதனால் இங்கே ஜெயிக்க மாட்டேங்கிறது. அதனால் இப்போ புதுசாக ஒரு நியமம் வந்துட்டு நினைக்கிறேன், நீதி தேவத கண்ணெலாம் கட்டுறோம்னா தொடர்ந்தே பார்த்து கரெக்டாக பண்ணட்டும்னு. முன்னாடி கோர்ட்டில் நீதி தேவத கண்ணை கட்டி விடுது, அது வேண்டாம்னு வச்சுட்டாங்க. ஏன்னா அதை பார்த்து கரெக்டாக அது தீர்ப்பை கொடுக்கட்டும்னு வச்சுட்டாங்க. உனக்கு விஷயம் நமக்கு அது முக்கியம் இல்லை. அந்த விஷயம் என்னடான்னா, எப்படி கோர்ட்டுவோ அது மாதிரி பகவானுடைய கோர்ட்டு தான் நரகலோகம். இங்கே பொய் சாட்சி சொல்லி தப்பிக்கலாம், அங்கே பொய் சாட்சி சொல்ல முடியாது. பொய் சாட்சி சொல்கிறவாளே கிடையாது. 12 பேர் பார்த்துட்டே இருக்கா. சூரியோ அக்னி கம் மருத்காவ சோம சந்தியா அகனேஜா கம் குக்காலோ தர்ம இது ஏதே. 12 பேர் ஜட்ஜுக்கு தெரியாதுச்சுன்னா அந்த 12க்கு அப்புறம் 13 ஜட்ஜும். இங்கே இருக்கிற ஜட்ஜுக்கு அவங்க ஞானியான அவங்க வாதத்தை வச்சு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் பதில் சொல்கிறார். அங்கே இருக்கிற ஜட்ஜு யமதர்மராஜாவுக்கு யார் என்ன பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும். ஜட்ஜுக்கே தெரியுங்கிறதுனால அந்த நரகலோகத்திலையும் தப்பிக்க முடியாது என்று சொல்ல. அப்போ பரீட்சித்து கேட்கலாம், தப்பிக்கிறதுக்கு நானோக்கிற யாதனான் நெய்யா தன்னேன் வியாக்கியானம் அருகசி. அதில் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி என்று கேட்க, பிராயசித்தம் பண்ணிக்கோ. இப்போ நோய் என்றில் போகக்கூடாது. தெரியாமல் போயிட்டோம்னா என்ன பண்ணணும்? போலீஸ்காரங்க 100 ரூபா கொடுக்கணும். போலீஸ்காரங்க எதுக்கு 100 ரூபா கொடுக்குறதுன்னா மறுபடியும் நோயறியில் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நோயறியில் போனால் 100 ரூபா கொடுத்தா தானே போதுமா அப்படின்னு ஒரு 100 ரூபா கட்டை எடுத்துட்டு ஒவ்வொரு நோயறிலையே வண்டியை விட்டு கைசாக கொடுக்கறதுக்கு இல்லை. இந்த பிராயசித்தம் எதுக்கு சொல்லியிருக்குன்னா திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவா. ஒரு ராஜா மார்க்கம், ராஜா வர வழியில் எச்சத்து போகக்கூடாது. ஒரு நம்பூதிரி அரசமாக தான் எச்சத்து மேலே துப்பிட்டார். உடனே அந்த பிராமணராக இருக்க தண்டிக்கக்கூடாது. ராஜா என்ன பண்ணார், அந்த நம்பூதிரியை பார்த்து இந்த ராஜாவோட பண்டாரத்தில் அந்த ஒரு 10 ரூபா போட்டுட்டு போங்கன்னா அவர் திரும்பி எடுத்தார். ஒரு 20 ரூபா எடுத்து போட்டார். நான் 10 ரூபா தானே போட சொன்னேன், திரும்பி உங்களுக்கு வந்தால் 20 போடுறேன். இப்போ பிராயசித்தம் பண்ணுறது எதுக்குறான்னா திரும்பி தப்பு பண்ணக்கூடாதுன்னா பிராயசித்தம் தான் இருக்கேன் தைரியமாக தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ என்னடான்னா பாவம் மாத்திரம் போனால் போகாது, பாவம் என்ற புத்தியும் போகணும். ஸ்ருதிஸ்மதிவ்யாம் விகிதாமிரதாதயகா புனந்தி பாபம் நலுனந்தி வாசனாம் அனந்த சேவாது விகிருத்ததி த்வயி இதி பிரபோ த்வத்புருஷாவபாஷினே. ஸ்ருதிஸ்மதிவ்யாம் விகிதாமிரதாதயகா இங்கே சொல்கிறார். தபசா பிரம்மச்சரியேன சமயனத்தை தமயனத்தை தியாகேன சத்திய சௌச்சாபியாம். இந்த பாவங்கள்லாம் பஸ்மம் ஆகிடுமா பிராயசித்தம் பண்ணலாம். எப்படின்னா வேணுகுல்ம விவாகலா. வேணுகுல்மம்னா மூங்கில் காட்டை பொசுக்கிற மாதிரி பொசுங்கி போயிடும் பிராயசித்தம் பண்ணினா. அப்புறம் என்ன ஆகும்னா மூங்கில் அப்போதுக்கு பொசுங்குமே தவிர திருப்பி மழை பெய்யுதுன்னா திருப்பி வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி பிராயசித்தம் பண்ணினா பாவம் போகலையே, பாவம் என்ற புத்தி போகலையே. பாவம் என்ற புத்தியும் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் கேச்சித் கேவலயா பக்தியா. அதுக்கு ஒரே வழி என்ன பண்ணணும்னா பகவானுடைய நாமத்தை பகவானை ஆசைக்கணும். பகவன் நாமத்தை சொல்லணும். பகவன் நாமத்தை சொல்கிறவால காலப்படியும் தத் பூருஷ நிஷேவையா. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் சைத்தன்யதா அபிநயெல்லாம் பண்ணுவார். பேர் ஞாபகம் இல்லை, ரொம்ப சைத்தன்யர் மாதிரியே இருப்பார். கிரீஷ் சந்திரபோஸ் நினைக்கிறார். அவர்
அவரோட ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசிட்டு இருப்பார். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட எல்லாரும் சொன்னால் அவர்கிட்ட ஜாஸ்தி பேசாதீங்கோ, அவருக்கு நிறைய கெட்ட பழக்கம்லாம் உண்டு. மதுபான சாலையும் மதுவார் தேசி வீட்டுக்கெல்லாம் போகிறார், அவர்கிட்ட பேசாதீங்கன்னா. உடனே ராமகிருஷ்ணரே கேட்டாப்பா அப்படின்னா பண்ணுறையா? ஆமாம், அது என்னுடைய பழக்கமாக எடுத்துக்கணும், விட முடியல. பரவாயில்ல, எங்கன்னா போய்க்கோ, என்ன நினைச்சிக்கோன்னா. உடனே ஒரு மத்திய சாலைக்கு போனார். அந்த மத்திய சாலையிலே தமிழரை விட்டு குடிக்கும்போது அவர் என்ன குருநாதர் அவர் நினச்சிக்க சொன்னார்னு ஒன்று குருநாதர் நினச்சிட்டார். அவரை நினச்சிட்டு இதை குடிக்கணுமா ஒன்று வச்சுட்டார். கிளம்பி ஆற்றுக்கு போயிட்டார். அப்புறம் வேறொரு ஆற்றுக்கு போனார். அங்கே போகும்பொழுதும் அவரை நினச்சினோடனே அவரை நினச்சிட்டு கோவிலுக்கு போகலாங்கிறது இந்த வீட்டுக்காக போகிறதுன்னா அப்படியே தெரிஞ்சுட்டார். தத் புருஷனி சேவையா, அந்த பகவானை ஆசிரிச்ச பக்தான ஆசிரிச்சாலே அவன் தெரிஞ்சுவான் என்பதற்கு இங்கே உதாரணமாக சொல்கிறார். அதுக்கு பாகவதத்தில் சொல்கிற உதாரணம் தான் அஜாமில உபாக்கியானம். கான்யகுப்ஜே விஜயஸ்தித் தாசீபதி ரஜாவிடகா நாம்னா நட்ட சதாச்சாரகா தாஸ்யா சம்சர்கதூஷிதகா. கன்யாகுப்ஜன் ஊர், அதான் கான்யகுப்ஜன். கன்யாகுப்ஜன் ஒரு கன்னிகை கூனியாக இருக்கிற ஒரு கன்னிகை இருக்கிற ஊர் போல, ஒரு கூனி அந்த ஊர் போல. கான்யகுப்ஜே விஜயஸ்தித், அந்த ஊரில் ஒரு பிராமணன் அஜாமிலன்னு பேர் நல்லவனாக தான் இருந்தான். எல்லாமே நல்லவா தான், கெட்டவாரோட சேரனால கெட்டு போயிடுறான். ஒரு நாளைக்கு அவன் காட்டில் சமைத்து தர்பையெல்லாம் பொறுக்க போகிறான். திடீர்னு மழை வந்துடுச்சு. இந்த கேரளா மாதிரி எப்போ மழைன்னு தெரியாது, கையில் குடை வச்சுட்டே இருப்பான். அது மாதிரி கேரளாக்காரன். திடீர்னு மழை வந்துடுச்சு. மழை வந்த உடனேயே அங்கே ஒரு வீட்டுக்கு போனான். அது ஒரு வேசி வீடாகுது. இந்த வேசி கூட ஒருத்தன் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதை பார்த்தான். உடனே மயங்கிட்டான். ஒரு க்ஷணம் அந்த டான்ஸை பார்த்துருக்கே மயங்கினான்னா, இப்போ அடிக்கடி எல்லாமே டிவியில் பார்த்துட்டு இருக்கா டான்ஸெல்லாம். அவன் ஒரு ஏழு பார்த்துட்டு மயங்கினான். கடைசியில் என்னாச்சு, அம்மா அப்பாவை கைவிட்டான், ஆத்துக்காரியை கைவிட்டான். அந்த வேசி கூடவே கொடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவன் கெட்டு போனானே தவிர வேசி நல்லா ஆகிட்டான். அவன் பதிவதியாக ஆகிட்டார். இனி அஜாமிலனே போகிறோம்னு இவரான அவருக்கு குணம் வந்துடுச்சு. அவருக்கும் வேசிக்கும் ஒரு 10 குழந்தைகள் பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதோ பேர் வைக்கிறான், ஏதோ ஸ்டைலில் பேர் வைக்கிறாரு. குழந்தைக்கு பேரை கேட்டால் இது பெண் குழந்தை பேரா ஆண் குழந்தை பேரையாலும் தெரிய மாட்டேங்குது. இது பொண்ணா ஆனால் கேட்டுக்க வேண்டியது. அது மாதிரி ஏதோ பேர் வைக்கிறார். சிண்டு பிண்டு பிங்கு பிங்கு என்னென்ன பேர் இல்லை. இது குட்டியோட பேரா பட்டியோட பேரா தெரிய மாட்டேங்குது. இப்போ சின்ன வயசுல கூப்பிட்டா நல்லா இருக்கும், டிங்கு பிங்குன்னு கூப்பிட்டா. வயசானவர்கள் யார் வரான்னா டிங்கு தாத்தாவும் பிங்கு பாட்டியும் வரா. சொன்னால் நல்லா இருக்குமோ? ஏதோ கோமதி பாட்டி நாராயண தாத்தா வராருன்னா சொல்றதுக்காக நல்லா இருக்கும். இப்போ அது இப்போ வேற இப்போ புது ஸ்டைலாக உங்களுக்கு பேர் வைக்கிறது. இப்போ என்ன புது ஸ்டைலில் பேர் வைக்கிறா? அது என்னன்னா அப்பா பேரில் ஒரு எழுத்து, அம்மா பேரில் ஒரு எழுத்து, ரெண்டையும் சேர்த்து ஒரு பேர் வைக்கிறார். அப்பா பேர் என்னன்னா கிருஷ்ணசுவாமி, அம்மா பேர் மீனாட்சி, அதனால கிருமி. அடுத்த பேர் சொன்னா அப்பா பேர் பிரேம்குமார், அம்மா பேர் தங்கம், அதனால பிரேதம். இப்படிலாம் பேர் வச்சுக்கூடாது. இப்படிலாம் பேர் வைக்கக்கூடாது. நல்ல பேராக வைக்கணும். நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்ட கால். ஆழ்வார் சொல்வார், நம்பி பிம்பிலாம் பேர் வைக்காத, நாராயணா கோவிந்தா அப்படி பேர் வை. அதனால என்ன ஆகும்னா, நீ நாராயணா கோவிந்தா பேர் வச்சுட்டு நாராயணா கூப்பிட்டேன்னா உனக்கு யசோதைக்கு கிடைச்ச பாக்கியம், கௌசல்யக்கு கிடைச்ச பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரி பேர் வைக்கணுங்கிறா. இவனுடைய 9 குழந்தை ஆயிடுச்சு. இப்பயே 85 வயசு ஆயிடுச்சு. அந்த வயசுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அந்த ஊருக்கு சாயங்காலம் ஒரு பாகவதர் வரார். பஜனை 2 மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, ஜய ஜய யதுநந்தனா ஜய தேவகி நந்தனா, ஜய ஜய யதுநந்தனா ஜய தேவகி நந்தனா, மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, ஜய ஜய யதுநந்தனா ஜய தேவகி நந்தனா, ஜய ஜய யதுநந்தனா ஜய தேவகி நந்தனா, மாதவ
மோகனா மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா பிருந்தாவன சந்தனா கோபிகாவன மோகனா பிருந்தாவன சந்தனா கோபிகாவன மோகனா பிருந்தாவன சந்தனா கோபிகாவன மோகனா பிருந்தாவன சந்தனா கோபிகாவன மோகனா கோபிகாவன மோகனா கோபிகாவன மோகனா व्रज गोपिकावன மோகனா व्रज गोपिकावன மோகனா जय राधा जीवना राधिवदन लोचना 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 माधव मधुसूदना मुरलीधर मोहना माधव मधुसूदना मुरलीधर मोहना जय जय यदुनंदना जय देवकी नंदना जय जय यदुनंदना जय देवकी नंदना माधव मधुसूदना मुरलीधर मोहना माधव मधुसूदना मुरलीधर मोहना मुरलीधर मोहना मुरलीधर मोहना मुरलीधर मोहना मुरलीधर मोहना सायंकाले विष्णु भक्तरा सालग्राम शिलां वगन् சாயங்கால நேரத்துல ஒரு பக்தர் பகவன் நாமத்தை சொல்லிட்டு சாலக்கிராமம் சந்தான கோபால சாலக்கிராமம் பூஜை பண்றவர் அதையும் எடுத்துன்னு வந்தார். அந்த காஞ்சிபுஞ்ச தேசத்துல வந்து அந்த உள்ள அக்ரஹாரத்துல பிராமணாவை பார்த்து சொன்னார், நான் இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் மடியா இருக்கிறதுனால நானே சமைச்சது தான் சாப்பிடுவேன். சுயம் பாக்கின்னு இன்னைக்கும் நிறைய பாகவதாலாம் இருக்கா, அவள் சமைச்சது தான் அவள் சாப்பிடுவாள். நான் மடியாக தான் இருக்கேன்னா அவள் மடி தனித்தனி தான், நான் மடி நீ மடி தொட்டுக்கூடாது ஒருத்தர் அவள் மடி தனி. அதனால பரனூரில் ஒரு பாட்டி இருந்தா, யாரையும் தொடப்பட மாட்டார். அண்ணா கேட்பார், நான் தொடலாமா, நீங்க மாத்திரம் தொடலாம் தொடக்கூட அப்படின்பா அந்த பாட்டி. அப்படி இங்கே அவள் மடி தனி. அதனால் நீங்கள் கொஞ்சம் மாவு கோதுமை மாவு கொடுத்தா கூட நானே ரொட்டி பண்ணி சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அந்த அக்ரஹாரத்தில் பிராமணர்லாம் கோபம் வந்துடுத்து, இன்னும் எங்களை விட ரொம்ப மடி ஜாஸ்தியோ அப்படின்னு தோணுடுத்து, உடனே இவரை மாட்டி விடலான்னு உங்களை மாதிரி ரொம்ப ஆச்சாரமாக ஒரு சாஸ்திரிகள் அங்கே இருக்கார், அஜாமில சாஸ்திரிகள்னு நிறையா அங்கே காட்டில் இருக்கார். அவள் அதுக்கு போகலாம் அனுப்பிச்சு விட்டார். இவர் சாயங்காலம் வந்து அஜாமில சாஸ்திரிகளே அப்படி கதவை தட்டி இருக்கார். அவன் மதுவான மேகத்தில் இருக்கான். இந்த வேசி தான் கதவை திறந்தான். என்ன வேணும்னு கேட்டால், நான் ராத்திரி இங்கே தங்கிட்டு காலம்பரம் போகணும், கொஞ்சம் கோதுமை மாவு ஏதாவது கொடுத்தா போதும், நான் சாப்பிட்டு நான் காலம்பரம் கிளம்பிடுவேன். இதோ வழி தவறி வந்திருக்காரு தெரிஞ்சுட்டால் உடனே இந்த பாகவதர் வந்த முகூர்த்தமே அவளுக்கும் நல்ல புத்தி வந்து அஜாமில் முகத்தில் தண்ணி தெளித்து எழுந்து, என்னால் நீ கேட்ட ஒன்றால் நான் கேட்டேன்னு ஆகிட்டோம். அந்த ஒரு பாகவதர் வந்திருக்கா, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் பிழைக்கிறத வழியை தேடுவோம்னு ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணி, இது வந்து நாங்கள் நிறைய பாப்பங்களை பண்ணிட்டோம், எப்படியாவது கரையேற்றணும். உடனே அஜாமில் நான் பார்த்து சொன்னார், இனிமேல் இவளை விட்டுடும், நீ ஏன் கூடவே வந்ததும் மறுபடியும் வேற பூனெல்லாம் போட்டுதோ மறுபடியும் பழைய மாதிரி வந்ததும், இவளை விட்டுட்டுலாம் என்ன வர முடியாது, வேற ஏதாவது வழி சொல்லுவோம் அப்படின்னா டெய்லி ஒரு 1008 நாராயணா சொல்லுவோம். நாராயணா நாராயணா 1008 தடவை சொல்லணும். 1008 தடவை சொல்லுவாங்க. சரி 1008 வேண்டாம், டெய்லி ஒரு 108 தடவை நாராயணா சொல்லுவோம். 108 சொல்லணுமாங்கிறோம். சரி 108 வேண்டாம், டெய்லி ஒரு 10 தடவை நாராயணா சொல்லுவோம். 10 கூட சொல்றது கஷ்டம் சாமி, சரி டெய்லி ஒரு தடவை நாராயணா சொல்லுவோம். எனக்கு வந்து நீங்களே சொல்லுங்களேன். பார்த்தா இவனை எப்படியாவது கரையேற்றலையும் தீர்மானம் பண்ணினார். அப்போ அஜாமனுக்கு வயசு 85 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த பாகவதர் சந்தான கோபால வந்த ஜபம் பண்ணி சித்தி வருத்தி வரும். ஆனால் சித்தி பண்ணினதுனால ஒரு பழத்தை கொண்டு வர சொன்னால் அந்த சந்தான கோபாலனுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை கொடுத்தா, இதை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு நாராயணா வேர்வை நாராயணான்னு கூப்பிடு என்று சொன்னார். ஒரு மாலையை கொடுத்து நாமதேவன் சொல்ல சொல்லாம ஒரு குழந்தையை கொடுத்து கூப்பிட சொல்லிட்டான். 80 வயசுக்கு மேலே குழந்தைலாம் பிறக்கிற டைம்லாம் தாண்டி போயிடுச்சு. இருந்தாலும் இந்த மகானுடைய அனுகிரகத்தினால 80 வயசுக்கு 85 வயசுக்கு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது.
கர்ப்பம் தரிக்கும் பொழுதே பரஸ்பரம் கேட்டுப்பா, அந்த பெரியவர் என்ன பேர் வைக்க சொல்லியிருக்கார்? நாராயணா பேர் வைக்க சொல்லியிருக்கார். நீ அழியாங்கன்னு கேட்பான், அப்புறம் அவங்க இவ கேட்பா, எந்த பேர் வைக்க சொல்லியிருக்கா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நாராயணா பேர் வைக்க சொல்லியிருக்கார். எதுக்கும் மறந்துடும். செவத்தில் எழுதி வச்சுக்கணும், கை கட்டினால் நாராயணா எழுதி வச்சு போச்சு நாராயணா நாராயணா படிச்சு குழந்தை பிறந்த பிறகு நாராயணா தூங்குடா, நாராயணா சாப்பிட்றா, நாராயணா ஸ்கூலுக்கு போடா, நாராயணா ஹோம்ஒர்க்கு பண்ணடா, எதுக்கு எடுத்தாலும் நாராயணா நாராயணா கூப்பிட்டு மந்திர ஜபம் ஊர் ஏறிடுச்சு. இவன் நாம் கணக்கு வச்சுருக்காரோ பெருமாள் கணக்கு வச்சுட்டு இருக்கான். இந்த அஜானுடைய கடைசி காலம் வந்து 3 யமதூதர்கள் வந்துட்டான். சபாசகஸ்தான் தேன் ரிட்வா புருஷான் பிருஷதாருணான் வக்ரதுண்டான் ஊர்தரோணா ஆத்மானம் நேதுமாகதான் தூரே கிரீடனகாசத்தம் புத்திரம் நாராயணா பயம் प्लावितेन स्वरेणोच्चैः आजुगाव आकुलेन्द्रियः. திரிகாலத்திலையும் காலம்பர ராத்திரி சந்தியா காலத்திலையும் பாவம் பண்ணதுனால திரிகரணம் மனசு வாக்கு காயத்தினாலையும் பாவம் பண்ணதுனால 3 யமதூதம். சாதாரணமாக 2 பேர் தான் வருவா. இந்த அழியானுக்கு ஸ்பெஷலாக 3 பேரா. நான் பெரிய திருடன் அப்படிங்கிறதுக்கு வண்டி நிறைய போலீஸ் போகிறாங்களோ அது மாதிரி இவனை பிடிக்கிறதுக்கு 3 பேரை போட்டு விட்டுருக்கான். அவன் 3 பேரையும் பார்த்த உடனே பயந்து தூரத்தில் எங்கேயோ விளையாடுறானே பையனை கூப்பிடுறான். அண்ணா சொல்லுவா, கழுத்துல காலபாசம் போட்டும் புத்திரபாசம் விடல. அங்கேருந்து கூப்பிடுறான், நாராயணா நாராயணா கத்துறான். கத்தினா அந்த அஜானன் பையன் விளையாடிருக்கான், கோடி கொண்டு அடிச்சிருக்கான். அவன் ஃப்ரெண்டு சொன்னான், உங்க அப்பா கூப்பிடுறாரா, போ, அந்த கடன் அடிக்கடி இப்படிதான் கத்தும் அப்படின்னு இவன் கோடி கொண்டு அடிச்சிருக்கான். இவன் போகவே இல்லை. ஆனால் வைகுண்டத்தில் இருக்கிற திருமல் கட்டுன்னு எழுதுண்டா சகசா அப்ப தன்னு 4 பேரை பிடிச்சி தள்ளி விட்டாராம். வாழ்ந்தர்கள் வந்தான்னு சொல்ல, வந்து விழுந்தார்கள். 4 பேர் வந்து விழுந்தார்கள், வந்தார்கள். அபயம் என்று சொன்னார். நீ பயப்பட வேண்டாம். எதுக்கு 4 பேர்? நாராயணா எழுத்துக்கு ஒருத்தர் இருக்கட்டும் தீர்மானம் பண்ணி. அது மாத்திரம் 3 யமதூதர் வந்திருக்கா. 3 பேரோட சண்டை போடுறதுக்கு 3 பேர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் அஜாமில் பார்த்துக்கிட்டோம்னு 4 பேர் வர. இவனை யமதூதெல்லாம் கேட்கிறார், கேயூயம் பிரதிஷேத்தாரஹ தர்மராஜஸ்ய சாசனம் கஸ்யவா குத ஆயாதா கஸ்மாதஸ்ய நிஷேதத. கேயூயம் நீங்களாம் யாருமே மிரட்டுறான். அவன் மிரட்டினா, அவர் மிரட்டும் பொழுது தங்களையும் பார்த்துட்டா அவனையும் பார்த்துட்டா. இந்த அண்ணா அந்த பாகவதத்தில் அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு ராங்கம் அமைப்பா பார்த்தோம். இது கேரள கோவில் கேயூயம் பிரதிஷேத்தாரஹ அப்படி மிரட்டுற மாதிரி. கேயூ நீங்க யாரு என்ன மிரட்டுறே அப்படின்னு இது மிரட்டுறதுக்கு வரும். அவன் கெஞ்சதுக்கும் சர்வே பக்மபலா சாட்சாரா வீத கோஷேயவாசதா. ஏன்னா முதல்ல மிரட்டுறதோடு ஆரம்பிச்சா அப்புறம் புரிஞ்சுட்டான். நமக்கு 3 பேர் தான் வந்திருக்கோம், தலைக்கு 2 கை தான் இருக்கு. அவன் 4 பேர் வந்திருக்கா, தலைக்கு 4 கையோட வந்திருக்கா. நம்ம இங்கேருந்து 3 பேர் சேர்ந்து 6 அடி அடிச்சா உடனே 12 திருப்பி கிடைக்குன்னு புரிஞ்சுட்டாங்க. இப்போ வந்து சில இடத்துல மிரட்டினா நடக்காது, சமாதானமாக போனதான் காரியம் நடக்கணும்னு புரிஞ்சுட்டான். உடனே அவளை பார்த்து நீங்களாம் ஒரு அழகா இருக்கீங்களே, நீங்களே ஒரு அழகா இருக்கீங்கன்னா உங்க பெருமாள் ஒரு அழகா இருப்பா, இவனை ஏன் தடுக்கிறேன்? இவன் நிறைய பாவங்களை பண்ணி அதுக்கு பிராயசித்தமும் பண்ணலை. அதனால இவனை யமலோகத்தில் ஆக்சுவலி தண்டிக்க போகிறோம். எத்தனை தண்டேன சுச்சதி. உடனே அவெல்லாம் கேட்குறா, உங்களுக்கு வந்து தர்மராஜனுடைய தூதர்கள் அதுக்காக தான் வந்திருக்கோம் சொல்கிறேனே, தர்மராஜனுடைய தூதர்கள்லாம் தர்மம்னா என்னன்னு தெரியுமா? இன்னும் இவெல்லாம் படிச்சிருக்கா. ஏன்னா யமலோகத்துலாம் அவங்க ஈஸியாக வேலையெல்லாம் கிடைக்காது, அதுக்கு தனியாக படித்து பாஸ் பண்ணால் தான் போக முடியும். வேதத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க எல்லாம் லிஸ்ட்லாம் எல்லாத்துக்கும் பரீட்சை பண்ண தான் யமலோகத்தில் வேலை கிடைக்கும். வேத பண்ணே அவளை படிச்சுக்க சொல்கிறான். வேத பிரணிதோ தர்ம யதர்மஸ்தத் விபரீயா வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூதி சுஸ்ரும. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது தர்மம், எது செய்யக்கூடாது சொல்லியிருக்கோ அது அதர்மம். இப்போ சத்தியம் வத உண்மையே பேசுனா என்ன அர்த்தம்னா பொய் சொல்லாதுன்னு அர்த்தம். அக்ஷைர்மா தெய்யா சூதாடாதே இப்படிலாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. இவன் எதுவுமே கேட்கல, எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டான். பாவத்துக்கு பிராயசித்தமும் பண்ணலை. அதான் நாங்கள் அழைச்சிட்டு போக வந்திருக்கோம். உடனே விஷ்ணு தூதா சொன்னால் பிராயசித்தம் இப்போ தானே பண்ணினான், பிராயசித்தம் பண்ணினா நீங்கள் பார்க்கலையா? இல்லவே இல்லையே, எதுக்கும் கேட்குறோன்னு. அந்த காலத்தில் யமதூதாலாம் 2 தான் கையில் வச்சுருப்பா, ஒரு பாச கயிறும் தண்டமும். இந்த காலத்து யமதூதால் ஒரு மொபைலும் வச்சுருப்பா. உடனே இந்த யமதூதால் என்ன பண்ணா, சித்திரகுப்தனுக்கு ஃபோன் அடித்து
விசாரிச்சா இந்த அஜாமிலன் வந்து பாவம் பிராயசித்தம் பண்ணிட்டான்னு சொல்கிறாளே 4 பேர், அதை பார்த்து சொல்லுங்க. இந்த சித்திரகுப்தன் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணினா அஜாமில ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாவம் லிஸ்ட் இருக்கே தவிர பிராயசித்த லிஸ்ட்டு இல்லை. அவன் ஒன்றும் பிராயசித்தமே பண்ணலைன்னா உடனே அப்போதான் விஷ்ணுதூதா சொன்னால், நீங்கள் அஜாமில் ஃபைலை க்ளோஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்திருக்கு, நீங்கள் வந்ததுக்கு தான் அவனே பிராயசித்தம் பண்ணினான். என்ன பண்ணினான்னா இப்போ சொன்னானே, அஜம்பி கிருத நிர்வேசா ஜென்ம கோட்யம் கதாமபி யத் வியாஜகார விவசா நாம ஸ்வஸ்தேனம் ஹரேகே. நீங்கள் வந்தவனே நாராயணான்னு கத்தினானே, அதுலேயே அவனுடைய பாவங்கள்லாம் நீங்கள் இருக்கும். உடனே யமதூதா சொன்னால், நீங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு உங்கள் நாராயணன் அவன் கூப்பிடல, இந்த கோடியில் விளையாடுங்க பார்ப்போம், அவன் பையனை தான் அவன் கூப்பிட்டானே தவிர நீங்கள் மட்டும் அவசரப்பட்டு கிளம்பி வந்துட்டேன். உடனே விஷ்ணுதூதா சொன்னால், நாங்களாம் அவசரப்பட்டு கிளம்பலை, ஏன்னா அஜாமிலன் பையன் பேரை பெருமாள் வச்சுக்கல, பெருமாள் பேர் தான் அவன் வச்சுருக்கான். இது பேர் ஒரிஜினல் சொந்தக்காரன் அவர்தான். அவரை நினைச்சிட்டு கூப்பிடவே நினைக்க வேண்டாம். தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் ஏன்னா நது வஸ்து சக்திக்கு புத்தி சக்தி அபேட்சதைங்கிறார் யார்? ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானத்தில் உதாரணம் சொல்லுவா. ஒருத்தன் என்ன பண்ணினான், காட்டில் போய் சிவனை குறித்து தபஸ் பண்ணினான். சிவன் பிரத்யட்சமானால் என்ன வேணும்னு கேட்டால், எங்கள் ஆற்றுல ஒரே வியாதியாக இருக்குது, நீங்கள் அமிர்தம் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாலே, கொஞ்சம் அமிர்தம் கிடைச்சா தேவை. உடனே சிவன் என்ன பண்ணினா, அந்த அமிர்தம் ஒரு ஃப்ளாஸ்கில் விட்டு கொடுத்தார், இந்த இடத்துல போதும். ஆனால் அதை வந்து நடுவில் கீழே வைக்கக்கூடாது. ஏன்னா கீழே வச்சாச்சுன்னா அது வந்து அதனுடைய பவர் குறைஞ்சிடும். அதனால் நேராக போய் குடி அப்படின்னா, இவன் காட்டில் தபஸ் பண்ணிட்டு அந்த அமிர்தத்தை எடுத்து வந்துருக்கானே, திடீர்னு அவனுக்கு அவசரமாக பாத்ரூம் வந்துடுச்சு. இதை கீழே வைக்கக்கூடாது, யாரையாவது கொடுக்கலாம் பார்த்தா யாரும் வரலை. அந்த டயத்தில் திடீர்னு ஒருத்தன் வந்தான் கிராமத்துலேருந்து. அவனுக்கு வயத்த வலி தாங்கலை. இந்த வயத்த வலியில் கஷ்டப்படுறதுக்கு காட்டில் எங்கேயாவது உயிரை விட்டுடலாம், கிணத்துல குளத்தில் விழுந்துன்னு வந்துட்டு இருக்கான். இந்த அமிர்தம் இருக்குன்னு வந்தவன் பார்த்தான். இங்கே வாடாப்பான்னு கூப்பிட்டு, இதில் அமிர்தம் இருக்குன்னு சொன்னால் அவன் குடிச்சிட போகிறானேன்னு, இதில் விஷம் இருக்குது குடிச்சிடாத, நான் இப்போ வரையினான். அவன் பார்த்தான், நானே சாக தான் வந்திருக்கேன், அவன் விஷத்தை கொடுக்குறாங்க, குடி போகணும், குடித்தான். அவன் வந்து என்னென்னான், விஷம் நினச்சிட்டு தான் குடித்தான். அது என்னாச்சு, அமிர்தமானதுனால அவனுடைய வயிற்று வலி சரியாக கொடுத்து க்ஷேமத்தாருந்தான். அது மாதிரி இந்த நாராயணாங்கிற பேர் அவன் பையன் பேர் நினச்சிட்டு தான் அஜாமிலன் கூட்டான். ஆனால் அது அமிர்தஸ்வரூபமான பகவானுடைய பேராக இருக்கிறதுனால அவனுடைய சம்சாரம் நீங்கிட்டு, அவனுடைய யமபாசம் காலபாசம் நீங்கிட்டு காட்டினார்கள். காட்டினா அது அறுத்து கிடக்கு, பண்ணி இருக்க தகுதி இல்லை இந்த ஜீவன் என்று சொல்லி அவள் கிளம்பிட்டா. அதன் பிறகு பகவான் இவனுக்கு வந்து 88வது வயசு. அப்புறம் ஒரு 12 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தான் நினைக்கிறேன். பகவான் 12 வருஷமோ 2 வருஷமோ எக்ஸ்டென்ஷன் கொடுத்து, ஏன்னா பாபம் நீங்கிடுத்து, பாப வாசனை நீங்கினு. அதுக்காக அஜாமிலன் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு ஹரித்வார கஷேத்திரத்தில் அகண்ட நாமஜபம் பண்றான். நாராயண 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 தைரியமாக வர்றான். அதனால் அதே உபலப்தான் பிராக்குங்கிறார். அதே விஷ்ணு பக்தர்களே வர உடனே அந்த யமுனை அந்த கங்கா நதியில் இறங்கினான். அவனுடைய பூத உடலை துறந்தான். திவ்ய ரூபத்தை தரித்து வைகுண்ட விமானத்தில் ஏறும்போது யமன் தலை குனிய, யமன் தலையிலே கால வச்சு, ஏன்னா மறுபடியும் இங்கே முடித்தி லோகத்துக்கு வரமாட்டா எங்கிறதுக்காக தான் யமன் ரைட்டு வாங்கியிருக்கான். யமன் தலையில் கால வச்சு அந்த ஹைமம் விமானம் ஆரோக்கிய யோகியற்ற சியப்பதி கிளம்பி சுவர்ண விமானமாக பகவானை போய் அடைஞ்சான். இந்த கதையோட முடிச்சுட்டான். இருந்தாலும் பரீட்சித்து விடலை கதையை முடிக்கிறது. மறுபடியும் கேள்வி கேட்குறான். இந்த யமதூதெல்லாம் திரும்பி போனாலே அதை யமன் ஒத்துண்டாரா என்று கேட்க, உடனே யமதூதெல்லாம் போய் கேட்குறாரு,
நாங்கள்லாம் அந்த காலபாசத்தை போட்டு பிடிச்சோம். அவனை பிடிச்சி இழுத்து வந்து கத்தினானே பார்க்கணும். நாங்கள் பயந்து ஓடி இருந்துட்டோம். ஏன்னா நம்மளை போய் ஒருத்தர் யாரை பிடிக்கலாம், எல்லாம் கத்துவா, அவனும் கத்துவா, கூட இருக்கிறவனும் கத்துவா. அதுக்கெல்லாம் பயப்படணுமாங்க? இந்த பைசா கட்டுன்னு பரிசை போட்டுட்டு போகிற மாதிரி ஜீவன் எடுத்துன்னு உடம்பு போட்டுட்டு வர வேண்டியதானே? இல்லை, அவன் எல்லாரையும் மாதிரியும் கத்தலை. நாராயணான்னு கத்தினான். நாராயணான்னு சொன்னோடனே யமதர்மராஜா பயந்து கை குடிச்சாராம். எதுக்கு கை குடிச்சார்னா அந்த நாராயணனுக்கான, நாராயணனுக்கு இல்லையா, இல்லை நாராயண தூதர்களுக்கான, நாராயண தூதர்களுக்கும் இல்லையா, அல்லது இந்த நாராயண நாமத்துக்கான, அந்த நாராயண நாமத்துக்கும் இல்லையா, யாருக்குதானா அந்த அஜாமிலனுக்கு கை குடிச்சார். நாமத்தை சொல்லி கரையினான்னு உடனே சொன்னால் இது வந்து நாம மகிமா 12 பேருக்கு தான் தெரியும். பிரம்மா, சிவன், முருகன், இப்படி ரொம்ப ரொம்ப 12 பேர் தான் தெரியும். ஸ்வயம்பூ, நாரத, சம்பு, குமார, கபிலோ, மனு, பிரஹ்லாதோ, ஜனகோ, பீஷ்மோ, பலிர், வையாசிரியர், பயம். அடியே எனக்கும் தெரியும் அந்த விஜயத்தோட சொல்றா. இப்போ நாங்கள்லாம் என்ன பண்றது? நீங்க இனிமே என்ன பண்ணணும்னா, சில பேர் வந்து கதைக்கே வரது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டு ஆற்றுலேயே உட்காந்துட்டு இருக்கா சில பேர். அது மாதிரி யார் எதுவுமே வேண்டாத டிவியை பார்த்துட்டு சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ, நமக்குன்னு சில பேர் இருக்கா. கிருஷ்ணாய நோ நமதி, கிருஷ்ணனுக்காக ஒரு நமஸ்காரம் கூட யார் பண்ணலையோ, எச்சிர ஏகதாபி, அந்த பகவானை நமஸ்காரம் பண்ணாம பகவன் நாமத்தை சொல்லாம யார் இருக்காளோ அவரை அழைச்சிட்டு வாங்கோ. இனிமேல் பகவன் நாமம் எந்த ஊரில் நடக்கிறதோ அந்த ஊருக்கே போகாது. இன்னும் குருவாயூர் பக்கமே போகாது. மாற்றி மாற்றி அங்கே சத்தாக, இங்கே சத்தாக, இங்கே சத்தாக, இங்கே ஒரு சத்தாக இருந்தது, அங்கே ஒரு சத்தாக ஆரம்பிச்சிருக்கா குருவாயூர் ரிசல்ட்டில். இது முடிவுதே 1ஆம் தேதி ஆத்தியாத்மிகாக ஒரு சத்தாக நடக்கிறபோது இப்படி ஏ சத்தாக குருவாயூர் பக்கமே போகாதோ, அங்கே தூரத்துலேயே நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவோம். குருவாயூருக்கு யார் வந்தாலோ அவாத்துக்கு டீம் போகாதுன்னு அதனால் நமக்கு பயப்பட வேண்டாம். அப்படி பகவன் நாம சொல்றாக்கிட்டே போக வேண்டாம் என்று யமதர்மராஜா சொன்னால் அந்த யமதூதர்களும் அதை சிறையில் கொண்டு அதே மாதிரி இருக்கிறார்கள். அதனால இதில் கடைசியில் என்ன முடிக்கிறார்னா, பிரியமானோ ஹரேர்நாம கிருண் புத்திரோபசாரிதம் அஜாமிலோ திகாத்தாம கிம்புன ஸ்ரத்தையான்னு. அஜாமிலன் புத்திரனை கூப்பிடுற வேதத்தில் சொன்னதுக்கே அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருக்குன்னா ஸ்ரத்தையா நாராயணா நாராயண காலங்காத்தால் அந்த நாராயண சத்துக்கு அதில் குடிச்சிட்டு நாராயணா நாராயணா யார் சொல்லி குருவாயூர் நான் பார்க்குறாளோ அவள் சத்கதி அடைவான்னு சொல்லணுமா? இந்த கதைலாம் ரொம்ப பிடிக்குமா அகஸ்தியருக்கு. அதனால் பொதிய மலையில் இருந்து இதிகாச நிமம் முக்கியம் பகவான் கும்ப சம்பவா கதையாமா சமலையே ஆசீனோ ஹரின் அர்ச்சயன்னு. டெய்லி பகவான் பூஜை பண்ணிட்டு இந்த அஜாமில உபாச்சாரம் தான் படிக்கிறாராம். ஏன்னா பகவானுடைய ஹிருதயம் பாகவதம் ஒரு கிருஷ்ணனுங்கிறதுனால இந்த பாகவத கிருஷ்ணனுக்கு ஹிருதயஸ்தானம் அஜாமில உபாக்கியானம். ஒருத்தன் கை இல்லாமல் வாழலாம், கால் இல்லாமல் வாழலாம், ஹார்ட் இல்லாமல் வாழ முடியாது. இந்த ஹார்ட் மாதிரி இந்த அஜாமில உபாக்கியானம் அவதான் நடுவில் 6வது ஸ்கந்தத்தில் வச்சிருக்கா. நாம மகிமையோட நிறுத்திப்போம். மேலே 2 மணிக்கு பாராயணம் ஆரம்பிக்கும். ஜெய ஜெகதீஷ ஹரே கிருஷ்ணா, ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய குரு மாருத மந்திரநாதா, ஜெய ஜெகதீஷ ஹரே கிருஷ்ணா, ஜெய ஜெகதீஷ ஹரே குணான பக்த பிரியா கிருஷ்ணா விருந்தாவன ரசிகா प्रेमिक भावुक मंडल तोदित पाद सरोज युगा कृष्णा जय जगदीश हरे जय जगदीश हरे कृष्णा जय जगदीश हरे जय गुरु मारुत मंदिर नाथा जय जगदीश हरे कृष्णा जय जगदीश हरे। बोलो गुरुवायूर भगवान की जय, बोलो पतित पावन भगवान नाम की जय, बोलो अजामिल भागवत लोको जय।